நெயில் கட்ரு, தலைக்கு தேய்க்கிற எண்ணெய், விளக்கெண்ணெய். இதுக்கு பாத்ரூமுக்கு வந்தேன்னா இங்கே பாருங்கள், இந்த சோப் டப்பா இதுக்கு மூடி இருக்குது. ஆனால் இங்கே வைக்கிறதுக்கு சோப் டப்பா வைக்க இங்கே இடம் இருக்குது. ஆனால் பசங்க எங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணுறதில்ல. இது க்ளோஸ் பண்ணாமல் இப்படி வச்சா தண்ணி இதில் இருக்கிறது இருக்கும், நாற்றமும் அடிக்கும். இதை வந்து நம்ம பார்த்தா தான் க்ளோஸ் பண்ணுறது. இங்கே வைக்கணும். இங்கே வைக்க வாய் கொப்பளிச்சா இதெல்லாம் ஆகும்னு தெரியாமல் இங்கே வச்சிடுறது. இங்கே வைக்கிறது தான் இடம். அதனால் சோப் டப்பா இப்படி வாங்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ் பண்ணாமல் வாங்கிறதுனால இப்படி வச்சு அதை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறாங்க. அதனால் இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் சீவக்காய் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. ப்ரஷ்ஷு ஒன்று யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட் ஆனால் தூக்கி போடுறதில்ல, ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்புறம் எப்பயும் சிந்தால் தான். இது மீரா, அவசரமாக குளிச்சுட்டு போனதுனால பசங்கள்லாம் மீரா தான் யூஸ் பண்ணுறாங்க. சிவக்காய் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. சிவக்காய் காணும் எங்கே வச்சுட்டாங்க, டோர்க்கு. இது வந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்தா சிவக்காய் வந்து கஞ்சி தண்ணியில் போட்டு கரைச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு சாட்டர்டே மட்டும் கொடுக்கறது. மற்ற நாள்லாம் மீரா யூஸ் பண்ணிக்கிறது. இன்னொன்று என்ன முக்கியமாக சொல்ல வந்தேன்னா, இந்த பக்கெட்டு. இந்த பக்கெட்டில் வந்து எப்படின்னா அந்த இப்படி உப்பு ஒடிஞ்சிருதா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த கரைக்கரையாக இருக்குதா. இந்த கரைக்கரையெல்லாம் என்ன பண்ணலான்னா, இந்த ப்ளீச்சிங் பவுடர் இருக்கா, இந்த ப்ளீச்சிங் பவுடர் வச்சு நம்ம என்ன பண்ணோம், இந்த பக்கெட்டில் கொட்டி இந்த சின்ன ப்ரஷ் வச்சு இந்த பக்கெட்டில் நல்லா ப்ளீச்சிங் பவுடர் வச்சு நல்லா தேய்ச்சிட்டோம்னா பக்கெட்டில் இருக்கிற உப்பு எல்லாமே போயிடும். எல்லாமே பின்னாடி இதெல்லாம் ப்ளீச்சிங் பவுட்ரு தான். இப்படி போட்டு தேய்ச்சிட்டோம்னா க்ளீனாக வெள்ளையாயிடும். இது கழுவணும், நல்லா கழுவணும். இப்போ ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா தண்ணி இருக்குன்னா எல்லாம் க்ளீன் ஆகிடும். இது என்ன ஒரு விஷயம்னா, ப்ளீச்சிங் பவுடர் போட்டாலே க்ளீன் ஆகிடும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஆசிட் ஊற்றக்கூடாது. ஆசிட் ஊற்றுனா அந்த கேப், இந்த கார்னர்லலாம் கேப்பில் வந்து ஆசிட் போய் என்ன ஆகும்னா, கீழே உள்ள ஃப்ளாட்ஸில் இருக்கிறனால பாத்ரூம் யூஸ் பண்ண என்ன ஆகும்னா